இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் சொல்லும் பொழுது பாருங்க, அற்புதமான ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. டாக்டர் பில்லி கிரஹாம் என்று சொல்லப்படுகிற ஒரு மாபெரும் சுவிசேஷகர். இந்த உலகத்திலே மிகப்பெரிய பதவி அப்படின்னா அது அமெரிக்க ஜனாதிபதி பதவி தான். அந்த அமெரிக்க ஜனாதிபதி பதவியை எத்தனையோ முறை டாக்டர் பில்லி கிரஹாமை தேடி வந்தது. பாருங்க, இந்த டாக்டர் பில்லி கிரஹாம் அவர் சொன்னார், யாராவது பெரிய வேலையிலிருந்து சின்ன வேலைக்கு வருவானான்னு கேட்டார். அதாவது என்ன, தேவனுடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லது பரலோக தேவனுடைய அம்பாசிடர், தூதுவர் என்கிற ஒரு போஸ்டிங்கை விட அமெரிக்க ஜனாதிபதி போஸ்டிங் ஒன்றும் பெருசு கிடையாது அப்படின்னு டாக்டர் பில்லி கிரஹாம் சொன்னார். இந்த நாம் வாழ்ந்த நூற்றாண்டுகளிலேயே மிக சிறந்த ஊழியர்களில் இந்த டாக்டர் பில்லி கிரஹாம் ஒருவர். அவர் தன் வாழ்நாளில் 21 கோடி பேருக்கு ஊழியம் செய்ததாக கருத்து கணிப்புகள் சொல்லப்படுகிறது. இவ்வளவு மகா பெரிய தேவனுடைய ஊழியர் அவர் ஒரு முறை ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, நான் எல்லா தேசங்களிலும் ஊழியம் செய்திருக்கிறேன், பல கோடி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன். இப்படி நான் சொல்றதுனால நான் பரலோகம் போயிட மாட்டேன். அந்த சிலுவையில் தொங்கின கல்லனை போல ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் நான் பரலோகத்திற்கு தகுதி உள்ளவனாய் மாறுகிறேன் என்று டாக்டர் பில்லி கிரஹாம் சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமியில் நாம் வாழும்போது தேவன் எப்படி இரக்கம் உள்ளவராக, தேவன் எப்படி கருணை உள்ளவராக, தேவன் எப்படி கிருபை உள்ளவராக வாழ்ந்தாரோ அப்படியே நாமும் அப்படியே இருக்க வேண்டும். உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல, உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார்.